மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை சார் நாங்க எங்களுக்கு அரசாங்கத்துல போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம், கவன ஈர்ப்பு போராட்டம் நாங்க வந்து செஞ்சு அந்த போராட்டம்லாம் இங்க கோரிக்கையில கலெக்டர் ஆபீஸுக்கு கொடுக்குறோம். முதலமைச்சருடைய அந்த பர்சனல் செல்லுக்கு நாங்க அனுப்புறதா இருக்கோம் சார். அது அதனுடைய எந்த அமைச்சரை சந்திச்சு கொடுக்கணுமோ அந்த அமைச்சரை சந்திச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இது மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 40 இடத்துல வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்றோம் சார். எங்களுடைய கூட்டமைப்பு ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் சிவில் அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அதனுடைய 40 இடத்துல சென்டர்ல இந்த போராட்டம் நடத்துறோம் சார். இந்த 40 இடத்துல போராட்டம் நடத்துறது வந்து நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கை ஏற்கும் பட்சத்தில் நாங்க வந்து எங்களுடைய தொழிலை பார்த்து நாங்க வந்து சிறப்பாக செயல்பட்டு இருப்போம். ஏற்க முடியலனாக்கா எங்களுடைய பாதிப்பு வந்து நாங்க யார்கிட்ட சொல்றோம் சார். ஆகவே இந்த தொடர் போராட்டம் நடத்துவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது. அது நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். சிமெண்ட் விலையை ஏறிட்டு இருக்குங்க சார். எந்த கம்பி விலையே ஏறிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஏற ஏற வந்து எல்லா பாதிப்புகள் வந்து எங்களுக்கு தான் வரும் சார். ஒரு சில வீட்டுக்காரர்கள் நம்ம வந்து சொந்தக்காரர்கள் சொந்தக்காரன் சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டு விளையாட்டுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு 50% 40% பேமெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மொத்தமே பிளண்டா மறுத்துட்டாங்க. நீங்க அக்ரிமெண்ட் போட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னாக்கா ஒட்டு மொத்த பாதிப்பு கட்டட பொறியாளர்கள் மட்டும்தான் சார். கிட்டத்தட்ட 50% பாதிக்கும் சார். அந்த 50% பாதிக்கும் சார். ரோட் கான்ட்ராக்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. ஹைவே அப்புறம் நம்முடைய அரசாங்க பணிகள் இதனால பாதிக்கப்படும் சார். அரசாங்க பணிகள் வந்து இந்த வருடத்துல வந்து அவங்க டெண்டர் எடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த விளையாட்டுறதுனால அப்படியே அந்த டபுள் ஆயிரும் சார் அவங்களுக்கு காஸ்ட். ஸோ அப்படி வரும்போது அவங்களுடைய நஷ்டம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம சொல்ல முடியாது சார். அந்த அளவுக்கு அவங்க நஷ்டம் வரும். ஜல்லி மணல் நீங்க வந்து ஒரு சிமெண்ட் கம்பி பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய கட்டுமான பணியில வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகும் சார். நீங்க எலக்ட்ரிக்கல் வயரோ பெயிண்டோ பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய பாதிப்பு விளையாட்டுற பாதிப்பு பாத்தீங்கன்னா எங்களை வந்து தொந்தரவு பண்ணா கூட அதனுடைய அந்த சதவீதமா எங்களுக்கு வர லாஸ் வந்து கம்மிங்க. அதனால எங்களுக்கு வந்து மெயின் பாதிப்பு சிமெண்ட், ஜல்லி, எம்சாண்ட் அண்ட் கம்பி தான் சார். தொழிலாளருக்கு சிவில் இன்ஜினியருக்காக ஒரு தனி வாரியம் அமைச்சு கொடுங்க. அந்த வாரியத்தின் மூலமாக எங்களுக்கு வந்து இந்த விலை நிர்ணய குழு ஒன்று வச்சுட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்க விலை ஏற்றும் போது அவங்களுடைய மீறி விலை ஏற்றக்கூடாது. இது வந்து 1976 இருந்திருக்கு சார். விலை நிர்ணய குழு இருந்திருக்கு. ஆனா இப்ப அந்த விலை நிர்ணய குழு இல்லை சார். இல்லாத பட்சத்துல அவங்க அந்த ப்ரொடியூசர் அவங்க மேனுபேக்சர் அவங்க சௌகரியத்துக்கு விலை ஏற்றும் போது பாதிப்பு வந்து டைரக்டா எங்களுக்கு வருது. நாங்க இந்த கோரிக்கையில் வந்து சிஎம் செல்லுக்கு அனுப்புறோம் சார். அனுப்புறோம். நாங்க வந்து துணை முதலமைச்சரை சந்திப்பதற்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு வந்து இதுல வந்து போராட்டம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கட்டிட பொருட்கள் மட்டும் எங்களுக்கு பாதிப்பு இல்லை சார். எங்களுடைய பொறியாளர் கவுன்சில், ஆடிட்டிங் கவுன்சில் இருக்குங்க, பார் கவுன்சில் இருக்கு, மெடிக்கல் கவுன்சில் இருக்கு, நர்சிங் கவுன்சில் இருக்கு, இந்த மாதிரி கவுன்சில், ஆர்கிடெக்ட் கவுன்சில் இருக்கு. எங்களுக்கு பொறியாளர் கவுன்சில் வேண்டி நாங்க வந்து நிறைய மனுக்கள் வந்து கடந்த ஒரு 3 மாதத்துக்கு திண்டுக்கல்ல ஒரு பெரிய மாநாடு நடத்தி ஐப்பெரியசாமி இங்கிலீஷ் வந்திருந்தாங்க. அவங்க மூலமா நாங்க வந்து சிஎம் வந்து இந்த இதை கோரிக்கை கொடுத்துருக்கோம் சார். ஸோ அந்த நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. குஜராத்ல வந்து இந்த கவுன்சில் வந்துருச்சு, கர்நாடகால கவுன்சில் வந்துருச்சு. அதை பேஸ் பண்ணி சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த கவுன்சில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது ஒட்டுமொத்தமாக நாங்க வந்து அவங்க அரசாங்கத்துக்கு வந்து எங்க கோரிக்கையை சொல்வதற்கு வந்து ஏதுவா இருக்கு சார். அதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கட்டட பொருள் விலை ஏறும் பொழுது அந்த பொறியாளரோ அந்த ஒப்பந்ததாரோ ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலையை நிறுத்திடுவாங்க சார். ஒன்னா விலை இறங்கும் பார்ப்பாங்க, கண்டிப்பா விலை இறங்க போறது சார். அந்த மாதிரி விலை ஏற அவங்க அந்த கட்டட தொழிலை அவங்க நிறுத்தி வச்சும் போது இது சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலாளர்கள் பாதிப்பு தான் அடைவாங்க சார். அது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% பேர் பாதிப்படைவாங்க சார். கட்டடம் வந்து ஒரு முழுமையாக ஒரு முடிகிற ஸ்டேஜில் இருக்கும் போது அவங்க வந்து அதுக்கு பாதிப்பு கம்மியா இருக்கும் போது அவங்க அந்த கண்டினியூஸா செஞ்சு ஒப்பந்ததாரர் வேலையை முடிச்சு அந்த உரிமையாளரை ஒப்படைச்சிருவாங்க. ஆரம்ப ஸ்டேஜ்லயோ அல்லது அந்த கான்கிரீட் ஸ்டேஜ்லயோ இருக்கும் பொழுது உண்மையிலேயே பாதிப்பு வந்து தொழிலாளருக்கு வரும் சார், அந்த ஒப்பந்ததாரருக்கு வரும், பொறியாளருக்கு வரும் சார். எல்லா பால்குவாரி ஓனர்ட்டையும் பேசுவோம் சார். அவங்க சொன்ன பதில் பாத்தீங்கன்னாக்கா சில நிர்பந்தங்களால நாங்க வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். அந்த நிர்பந்தம் வந்து இப்ப இங்க சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அவங்க அதே சொல்றாங்க, நிர்பந்தங்களால் வெளியேற்றோம். அந்த நிர்பந்தங்கள் என்னன்னு கேட்டாக்கா அது சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க.
இல்ல சார், எப்படி நிர்பந்தங்கள் தெரியல சார் எங்களுக்கு. அவங்க பல்குவாரி ஓனர் எல்லாத்துக்கும் நாங்க ஏன்னா எங்களுக்கு நண்பர்கள் தான். நிர்பந்தங்கள் இருக்கு, எங்களுக்கு பல நிர்பந்தங்கள் இருக்கு. எங்க சூழ்நிலை ஏற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பாருங்க, உங்களுக்கு அந்த பிரைஸ் சிஸ்டம் எங்களுக்கு கொடுத்துறாங்க. அந்த பிரைஸ் சிஸ்டம் வச்சு தான் நாங்க கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு அசோசியேஷன் ஒன்று இருக்கு, அவங்க வந்து அதுல கொடுக்குறாங்க சார். கடைசியாக நாங்க வந்து அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை என்னவென்றால், உடனடியாக விலை நிர்ணய குழுவை அமைக்க வேண்டும் சார். விலை நிர்ணய குழு அமைச்சு நீங்க ஒரு விலையை அறிவிங்க. சிமெண்ட்டுக்கு, ஜல்லிக்கு, மணலுக்கு, கம்பிக்கு எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் பண்ணுங்க. ஆனா அந்த விலை நிர்ணயம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு மாத்தக்கூடாது சார். அந்த ஒரு வருஷத்துக்கு மாற்ற முடியாத பட்சத்துல நாங்க ஒப்பந்தக்காரர்களோ நாங்க எச்சரிக்கைகளோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும் போது அந்த 1 இயர்ல அந்த ப்ராஜெக்ட் வந்து வேகமாக முடிச்சிடும் சார். அந்த விலையேற்றம் எங்களை பாதிக்காது, தொழிலாளர்கள் பாதிக்காது சார். அதுக்கப்புறம் விலை நிர்ணயிக்கணும் தவிர்க்க முடியாத காரணங்களால விலையேற்றம் செய்தா அது அந்த ஒரு வருஷம் கழிச்சு 12 மாத அவகாசத்துல வந்து அந்த விலையேற்றத்தை வந்து அமல்படுத்த வேண்டும் கேட்டுக்கிறோம் சார். விலையை நிர்ணய குழு எங்களுக்கு அவசியம். நீங்க வந்து அமைச்சு கூட வச்சு அது வந்து அரசாங்கத்துக்கு நாங்க ஒரு கோரிக்கையா வச்சிருக்கோம் சார்.